Hi guys, welcome to MAK India. போன வாரம் பார்த்தீங்கன்னா நான் என் சித்தி வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே அவங்க ஜியோ கனெக்ஷனுக்காக கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ண ஒரு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஜியோ கனெக்ஷனுக்காக வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க டேரிஃப்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. டேரிஃபில் பார்த்தீங்கன்னா 30 Mbps 100 Mbps 2 டிவிஷனாக பிரிச்சுருக்காங்க. 499 பிளான் போட்டிங்கன்னா 399 பே பண்ணோம். என்டர்டைன்மெண்ட்டுக்கு ₹100 எக்ஸ்ட்ரா. ஓடிடி பார்த்திங்கன்னா 6 ஆப்ஸ் வரும், ஓடிடி ஆப்ஸு. அதேமாதிரி 599 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் பிளான் 399, அது நெட்டுக்கு. நீங்கள் செட்டாப் பாக்ஸுக்கு 200 எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா செட்டாப் பாக்ஸும் கொடுத்துட்றாங்க. இதுவும் 30 Mbps ஸ்பீடு தான். 14 ஓடிடி ஆப்ஸு கொடுக்குறாங்க. 550 ப்ளஸ் சேனல்ஸ் வரும். அதே மாதிரி 799 899 இருக்குது. எங்கள் சித்தி என்ன பண்ணாங்கன்னா 599 புக் பண்ணாங்க. 599 எப்படின்னா 6 மந்த்துக்கு புக் பண்ணிங்கன்னா செட்டாப் பாக்ஸும் ரவுட்டரும் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டாங்க. அவங்களும் ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மறுநாள் காலையில் ஒரு 8 அன்றைக்கி நைட்டே கால் பண்ணி கேட்டாங்க, மேடம் காலையில் இன்ஸ்டாலேஷன் பண்ணலாமான்னு கேட்டாங்க. எங்கள் சித்தியும் பண்ணுங்கன்னாங்க. அவங்க 9 மணிக்கு சொன்னாங்க. கரெக்டாக 9:10 வந்துட்டாங்க. வந்த உடனே 2 பேர் வந்தாங்க. ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா வீட்டு மேலேருந்து அந்த ஃபைபர் கேபிளை தூக்கி போட்டார். இன்னொருத்தர் அந்த போஸ்ட்டில் கனெக்ஷன் கொடுத்தாரு. ஸ்லைசிங் பண்ணி கனெக்ஷன் கொடுத்தாரு. ஸ்லைசிங் பண்ணதுக்கப்புறம் வீட்டில் ஸ்லைசிங் பண்ணாங்க. ஸ்லைசிங் பண்ணி கனெக்ட் பண்ணி அதை ரவுட்டரில் கனெக்ட் பண்ணாங்க. ரவுட்டரில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் ரவுட்டர் அப்டேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செட்டாப் பாக்ஸ் அதுலேருந்து லேண்ட் போர்ட் கனெக்ட் கொடுத்து செட்டாப் பாக்ஸ் அப்டேட் பண்ணாங்க. இப்போ ரவுட்டர் எங்கள் சித்தி வீட்டில் பார்த்திங்கன்னா மாடியில் வச்சுருக்காங்க. செட்டாப் பாக்ஸ் பார்த்திங்கன்னா கீழே வச்சுருக்காங்க, கிரவுண்ட் ஃப்ளோரில். செட்டாப் பாக்ஸ் கனெக்ட் பண்ணோன்னு ஒரு 15 மினிட்ஸில் அப்டேட் ஆகிடுச்சு. 15 மினிட்ஸில் அப்டேட் ஆனதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணி ரவுட்டரை கனெக்ட் பண்ணிட்டாங்க. கனெக்ட் பண்ணி செட்டாப் பாக்ஸும் கனெக்ட் பண்ணிட்டாங்க. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் பார்த்திங்கன்னா செட்டாப் பாக்ஸுக்கு உங்களுக்கு டிஷ் ஆன்டினா கேபிள் கனெக்ஷன்லாம் கிடையாதுங்க. வைஃபைல தான் செட்டாப் பாக்ஸ் ஒர்க் பண்ணும். செட்டாப் பாக்ஸை கீழே கனெக்ட் பண்ணதும் முதல்ல எடுத்தோடனே ஆன் பண்ணதும் வைஃபை லிங்க் கேட்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொபைலில் நீங்கள் ஜியோ யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா மை ஜியோன்ற ஆப்பில் போய்ட்டு ஜியோ ஃபைபர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கேட்குதுங்க. அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்தும் ஒரு ஓடிபி ஒன்று வருது நம்ம மொபைலுக்கு. அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அந்த ஓடிபி போட்டு என்ட்ரு கொடுத்தப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட பேசிக் பிளானோட ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேண்ட்லைன் கனெக்ஷனும் கொடுக்குறாங்க. அன்லிமிட்டெட் கால் ஃப்ரீ தான். லேண்ட்லைன் கனெக்ஷனும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட நம்பரும் அதிலே டிஸ்பிளே ஆகிடும். கீழே பார்த்திங்கன்னா உங்களோட பேஸ் பிளானோட ஃபைபர் நெட்டோட பிளான் இருக்கும். ஃபைபர் நெட் பிளான் பார்த்திங்கன்னா 399 ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் செட்டாப் பாக்ஸ் வாங்கினீங்கன்னா 200 ப்ளஸ் வரும். அது ப்ளஸ் 599 ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். 30 Mbps அன்லிமிட்டெட் யூசேஜ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மை டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட யூசேஜ் எவ்வளோ என்ன நெட்டு கனெக்ஷனில் இருக்குது அது எல்லாமே தெரிஞ்சிடுங்க. நீங்கள் பிளான் வேணும்னாலும் உங்களுக்கு 1 மந்த்து கழித்து நீங்கள் பிளான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பிளானே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 5 கனெக்ஷன் மொபைல்லே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாங்க. அது எப்படி யூஸ் பண்ணணுன்னா ஜியோன்ற ஒரு ஆப் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் கொடுத்துட்டிங்கன்னா ஓடிபி ஒன்று வரும். அதை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மொபைல்லே நீங்கள் அந்த லேண்ட்லைனை யூஸ் பண்ணிக்கலாம். 5 டிவைஸுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இது அந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் இந்த நம்பர் ஒர்க் ஆகும். வெளியில் போயிட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. அதுவே லேண்ட்லைன்னா எப்போவுமே உங்கள் வீட்டிலேயே தான் இருக்கும். அதனால் அது ஒர்க் ஆகும்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக பாஸ்வேர்டு போட்டிருந்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு கேட்கும் ஜியோ பாக்ஸு செட்டாப் பாக்ஸு. அது போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் விண்டோ ஓப்பன் ஆகிடும். மெயின் விண்டோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஜியோ லைவ், ஜியோ 7 இந்த மாதிரி அதாவது 14 ஓடிடி ஆப்ஸ் வந்து உங்களுக்கு கீழேயே டிஸ்பிளே வந்துடும். அந்த 14 ஓடிடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விஜய் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்துடும். அமேசானும் உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸை மட்டும் வராது, அதுக்கு தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் என்னென்ன எப்படி ஆப்ரேட் பண்ணணுன்ற டெமோ காமிச்சார். நல்லாவே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ஜியோ ப்ளஸ் டிவின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிவி சேனல்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து அதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ரிமோட்டில் வந்து உங்களுக்கு வாய்ஸ் மைக் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் சேனலை டைரெக்டாக சொன்னீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் இதில் இன்னொரு ஃபியூச்சர்ஸ் இருக்குங்க, அதுதாங்க சூப்பரான ஃபியூச்சர். நீங்கள் டிவி ஆன் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து செட்டிங்ஸ் வரும், ஜியோன்னு இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டார் ஒரு பட்டன் இருக்கும், பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரிமோட் சிம்பிள் இருக்கும். அந்த ரிமோட் சிம்பிளை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா மொபைல் ரிமோட்டுன்னு இருக்கும். அது நீங்கள் ஜியோ ஆப் ஹோம்ன்ற பேஜை டவுன்லோட் பண்ணிட்டு அதில் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ரிமோட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டிவி வந்து பேர் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களோட டிவிலேருந்து ரிமோட்டுக்கு வந்து கனெக்ஷன் வந்து பேர் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ரிமோட்டிலே வந்து டிவின்னு போட்டிருக்கோம், அந்த பக்கம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி வால்யூம் பட்டனும் உங்களுக்கு வந்து அதிலே ஒர்க் ஆகும். செட்டாப் பாக்ஸு ரைட் சைடும் டிவிக்கு வந்து லெஃப்ட் சைடும் கொடுத்துருக்காங்க. வால்யூம் பட்டனும் அதிலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து பேர் ஆகிடும். அதனால் உங்களுக்கு வந்து சிங்கிள் ரிமோட்டே யூஸ் பண்ணலாம். நீங்கள் 2 ரிமோட் தான் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 27 MBps வருது, 30 MBps ஸ்பீடில். அப்லோடு பார்த்திங்கன்னா 30 MBPஸே வருது. ஸோ நல்லாவே இருக்குது கைஸ். ஜியோ நெட்டு நல்லாவே இருக்குது, ஃபைபர் நெட்டு. இதில் வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப மாதிரி வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து எனக்கு நெட்டு மட்டும் போதுன்னா நீங்கள் 399 ப்ளஸ் ஜிஎஸ்டி பே பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு செட்டாப் பாக்ஸோடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 399 ப்ளஸ் 200 ப்ளஸ் ஜிஎஸ்டி 599 ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். டிவியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ப்ளஸ் சேனல் கொடுக்குறாங்க. ஓடிடி பார்த்தீங்கன்னா 14 ஓடிடி ஆப்ஸ் கொடுக்குறாங்க. இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.